அக்காவை மிரட்டுறதுக்கு நீ யாரா அப்படின்னு அந்த அக்கா அன்னைக்கே 2 அப்பா அப்படி இருந்ததுன்னா பேசாம இருந்திருப்பான். இல்ல அவங்க அப்பா அம்மா 2 அப்படி இருந்தாங்கன்னா பேசாம இருந்திருப்பான். இவர் என்ன பெரிய பருப்பா இவரு குடும்ப மானத்தை காப்பாத்துறாருன்னு. இல்ல வீட்டுல 2 பேர் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு தனி மனுஷி, அவளுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு, அவளுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், அவளுக்குன்னு சில வெறுப்புகள் இருக்கும். உனக்கு இருக்கிற மாதிரி எல்லா விதமான ஃபீலிங்கும் அவளுக்கும் இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு பாக்குறது இல்ல. அந்த சாதியை சேர்ந்தா அவங்க பெற்றோரோ இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பியோ யாருமே பாக்குறது இல்ல. அவங்க பாக்குறது எப்படி பாக்குறான்னா, வீட்டுல கட்டி போட்டிருக்க மாடு மாதிரி பாக்குறான். அவங்களும் வந்து ஒரு லேடிஸ் காலேஜ் பஸ் வருமா, அந்த காலேஜ் பஸ் எப்படா வரும்னு ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்து வந்தாரு. அவன் எப்படி மாறினா? நம்ம நிறைய விஷயம் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். எல்லா பெற்றோரும் சொல்றது, எனக்கு கிடைக்காதெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு. உனக்கு கிடைக்காத காதல் உன் பிள்ளைக்கு கிடைச்சா கொடுக்க வேண்டியதுன்னு. இந்த 2000க்கு பிறகு புதிய மில்லேனியத்துல பிறந்த பிள்ளைங்களையே இன்னும் அந்த சாதி வெறியில இருக்குன்னா, இதுக்கு அரசாங்கம் சீரியஸாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாகணும். சும்மா இருக்கிற ஒவ்வொருத்தனையும் தூண்டி விட்டு, நீ எல்லாம் சத்திரிய பரம்பரை, நீ ஆண்டா பரம்பரை, நீ வெண்ணி குண்டான்ல வந்த பரம்பரைன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையை சொல்லிட்டு இன்னும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் முதலா. வணக்கம். இப்ப நெல்லையில் நடந்த ஒரு ஆணவ படுகொலை, அதுதான் இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்குது. பையன் வந்து பட்டியல் சாதியை சேர்ந்தவர், பெண் வந்து ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்தவர் அப்படின்ற வகையில அங்க வந்து அவங்க லவ் பண்ணிருக்கிறாங்க. அந்த காதலை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய தம்பி அவன் தான் வந்து கொலை செஞ்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை அப்படிங்கிறது ஒரு புறம், பெண்கள் மீதான வன்முறை அப்படிங்கிறது இன்னொரு புறம். இப்படி 2 கோணத்துல இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இதுல வந்து இந்த சிறப்பு சட்டம் அப்படின்னு நீங்க சொன்ன விஷயம் வந்து நம்மை போன்றவர்கள் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அதை எந்த கட்சியுமே கொண்டு வரல அப்படிங்கிறதும் ஒரு வருத்தமான செய்தி. எதுக்காக சிறப்பு சட்டங்கள் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து 80களோட தொடக்கத்துல எல்லாம் பார்த்தோம்னா இந்த வரதட்சணை கொலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். மரும பற்ற வைக்கும்போது மட்டும்தான் அந்த ஸ்டவ் வெடிக்கும், வேற அந்த வீட்டில் இருக்க யார் பற்ற வச்சாலும் அந்த ஸ்டவ் வெடிக்காது. அதன் பிறகுதான் வந்து முதல் 7 ஆண்டுகளுக்குள் எந்த காரணத்துல அந்த பொண்ணு செத்து போனாலும் சரி, அம்மா அப்பா புருஷன் 3 பேரையும் தூக்கி உள்ள வை, அதுக்கப்புறம் தான் விசாரணை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஸ்டவ்வும் வெடிக்கல, எதுவுமே வெடிக்காம எல்லாம் நல்லா ஆச்சு. அப்போ சிறப்பு சட்டங்கள்னு வரும்போது என்னன்னா, கூடுதல் கவனம்னு ஒன்று ஏற்படும். அந்த கூடுதல் கவனம் ஏற்படும்ன்ற ஒரு பயம் வந்ததுன்னா இந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. மாறிடும்லாம் நான் சொல்ல வரல. ஏன்னா இந்த வரதட்சணை கொடுமைன்றது அக்ராஸ் ஜாதியில இருக்கு. ஆனா அங்க வந்து அந்த வன்கொடுமைன்றது பெண் மீது மட்டுமே செலுத்தப்படக்கூடியதாக இருக்கு. ஆனா இந்த ஆணவ கொலைன்றது அக்ராஸ் எல்லா ஜாதியும் இருந்தாலும் இங்கே பெரும்பாலும் முதலில் வெட்டி கொல்லப்படுவது அந்த 2 சாதிகளில் அந்த பையன் படிநிலையில் கீழே இருக்கிற சாதியா இருந்தா மட்டும்தான் அதிகமா நடக்குது. அந்த பொண்ணு வந்து அந்த சாதிய படிநிலையில கீழே இருந்து பையன் மேல்நிலையில இருந்தா நடக்கிறது இல்லை. ஆனா பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா, அங்க வந்து ஏமாற்றப்படுவது நடக்குது. காதல்ன்ற பேர்ல ஒரு மேல் சாதிக்காரன் கீழ் சாதி பொண்ணை கொஞ்ச நாள் பழகிட்டு அதுக்கப்புறம் கழட்டி விட்டுட்டு என் ஜாதியில நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போயிடுறாங்க. புரியுதுங்களா? இங்க வந்து பையன் வந்து கீழ் சாதியாக கீழ்நிலையில இருந்தா அது திருமணத்துல முடியுது. திருமணத்துக்கு பிறகு அந்த படிநிலையில் குறைந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பையன் கொல்லப்படுகிறான், இல்லைன்னா அந்த பொண்ணும் சேர்த்து கொல்லப்படுகிறார்கள். இப்படிதான் நடக்குது. இப்போ பையன் மேல இருந்தா நடக்கிறது இல்லை. அதை வந்து ஒரு வழக்கறிஞர் ஒருத்தங்க வந்து பேசும்போது சொன்னாங்க, அந்த பொண்ணுகிட்ட சொல்றோம் நாங்க, எம்மா அந்த பையன் வந்து இந்த பொண்ணை ஏமாத்தி இருக்கிறான், நீ எப்படிமா அதை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த அவங்க சாதியிலே ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணுகிட்ட கேட்டா அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் அவரை திருத்தி சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். அப்போ இங்க எங்க சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம உளவியல்ல தான் சிக்கல். சரியா? அதாவது கீழ் சாதின்னு சொல்லப்படக்கூடிய சாதியை சேர்ந்தவர்களை கொன்னா தப்பு கிடையாது, அவர்களை காதலித்து கைவிட்டா தப்பு கிடையாது, மேல் சாதி மரியாதை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். இதுல என்ன பிரச்சனைனா, எல்லாவனும் ஒருத்தன் வந்து தனக்கு மேல் சாதின்னு சொல்லிக்கிறான்,
அவனை எல்லாருமே இன்னொருத்தன் வந்து நீ கீழ் சாதின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறான். எல்லாருமே சத்திரியரா இருப்பாங்க, பாப்பா மட்டும் ஒத்துக்க மாட்டான். நீங்க யாருமே சத்திரியன்ல இருந்துன்னு சொல்லுவான், நீங்க எல்லாரும் சூத்திரான்னு தான் சொல்லுவான். ஆனா அதை வந்து இவர்கள் உணர்வதே கிடையாது. இல்ல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப கல்வி வந்து ஒரு சாதியை ஒழித்து விடும், அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விடும், படிச்சா நாகரிகம் அடைஞ்சா இந்த சாதி பாகுபாடு எல்லாம் ஒளிஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்ப இங்க பெண் வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா, பெண் அவங்க வந்து மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க, ஒரு இடைநிலை சாதி. அவங்க அப்பா அம்மா படிச்சிருக்கிறாங்க, காவல்துறையில வேலை செஞ்சிருக்கிறாங்க, 2 பேருமே எஸ்ஐ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க பிள்ளைகளையும் படிக்க வச்சிருக்கிறாங்க. பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்கிறா, இந்த பையனும் படிச்ச பையன். ஆனா அந்த பையன் தான் கொலை செஞ்சிருக்கிறா அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பட்டியல் சாதியை சேர்ந்தவங்க, அங்க அவங்களும் வந்து பையனை படிக்க வச்சிருக்கிறாங்க. அவன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், 2 லட்ச ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறான்னு சொல்றாங்க. அப்போ கல்வி வந்த பிறகும் இந்த சாதிய கொலைகள் அப்படின்றது வந்து நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த கல்வியினால் சாதி ஒழிப்புங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிரத்துல இப்ப படிச்சும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி, நாகரிகம் வளர்ந்துட்டா முன்னேறிட்டா அந்த மாதிரி எல்லாம் மாறிடும் அப்படின்றதும் ஒண்ணுமில்லைங்கிற மாதிரி இருக்குது. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த கொலை வழக்குகளையும் பாருங்களேன். அந்த சங்கர் ஒரு பையன் கொல்லப்பட்டது, இளவரசன் கொல்லப்பட்டது, எல்லாருமே அவங்க எல்லாம் வந்து பொருளாதாரத்துல வந்து மோசம், ரொம்ப பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த நாடக காதல்னு ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அவங்க எல்லாருமே வேலை பார்க்குறவங்க தான். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது சொல்வதால் சில பேர் என் மேல கோவப்பட்டாலும் பண்ணலாம். பட்டியலின மக்களுக்கு கல்வி மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முன்னாடி வந்துருச்சு, கைக்கு ஓரளவுக்கு ரீச்சபிளா ஆயிடுச்சு. ஏன்னா 1920 சைமன் கமிஷன் காலத்திலேயே சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூல்லாம் கட்டியாச்சு, யாருமே இன்னும் படிக்கவே வரல, இவங்களுக்கு தனியா ஏதாவது இடஒதுக்கீடு மாதிரி கொடுத்து படிக்க வச்சாதான் படிக்கவே முடியும், இல்லைன்னா படிக்க மாட்டாங்க, இவங்க உள்ள வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி 1920 இருந்தே இந்த வேலை ஆரம்பிச்சாச்சு. சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் அம்பேத்கர் தான் சொல்றாரு, பிற்படுத்தப்பட்ட சாதியும் பாவம் தாண்டா, அவனுக்கு இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு. அது கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. பெண்களுக்கு சொத்துல உரிமை வேணும்னாரு, கொடுக்க முடியாதுட்டாங்க. அவர் சத்தம் போகடான்னு தூக்கி போட்டு வெளியே வந்துட்டாரு. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, கல்வி வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு வந்து சேருது. நீங்க இதை வந்து நம்ம மதிமாறன் தான் வேடிக்கையா சொல்லுவாரு, பார்த்தா அவர் பெரிய பண்ணையார் அப்படிம்பாங்க. அந்த ஊரு தாசில்தார் ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒரே இங்கு கரையா தான் இருக்கும், எல்லாம் கயிறை உருட்டிட்டு அந்த செவத்துல தேய்ச்சிட்டு போயிருப்பாங்க, அவனுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. இப்போ சின்ன கவுண்டர் படத்துல வந்து விஜயகாந்த் சொல்லுவாரு, உன்னை படிக்க வச்ச உங்க அப்பாரு என்ன படிக்க வைக்கல பாத்தியா அப்படின்னு ஒரு இது சொல்லுவாரு. அந்த மாதிரி பண்ணையார்கள், படிக்காத பண்ணையார்கள் எல்லாம் பெருமையாவும் அதை பேசியிருக்கிறாங்க. ஒரு படத்துல விவேக் கிண்டல் பண்ணியிருப்பாரு, அந்த ஊர்ல வந்து பண்ணையாரு அவர்கிட்ட வந்து ஆனான்னு எழுதி அதை காட்டி வாசிக்க சொல்லுவாரு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தோன்னா அவரு செயின் எல்லாம் நிறைய போட்டிருப்பாரு, அருவா வீச்சருவா ஆள் பலம் அப்படிலாம் ஒரு பெரிய பண்ணையார். அதை விவேக் கூட கேலி செஞ்சிருப்பாரு. பிரச்சனையே இதுதான். இப்ப தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவங்களுக்கும் முதல்லயே கல்வி வந்துருச்சு. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அங்க படிக்கக்கூடியவங்க எல்லாருமே 3வது தலைமுறை 4வது தலைமுறையா படிச்சவங்க. அதனால மட்டும் அவங்க இதை மாறிட்டாங்களா அப்படின்னா இல்ல, அங்கேயும் சாதின்னு ஒண்ணு இன்னும் அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலயும் இருக்கு, அங்கேயும் சாதி சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ கல்வியால் சாதியை ஒழிக்க முடியுமா? முடியாது. அது ஒரு ஓப்பனிங் வேணா வச்சுக்கலாம். பொருளாதாரத்தால் சாதியை ஏற்றத்தாழ்வை ஒழிக்க முடியுமா? அதுவும் முடியாது. அப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னா, மக்கள் மனதில் இருக்கும் தடை. அம்பேத்கர் சொன்னது போல அது ஒரு மனோவியாதி, அது மனதில் பிடித்த ஒரு வியாதி. அந்த வியாதியோட மூலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்ணடிமைத்தனத்துலதான் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கீழ் சாதின்னு சொல்லப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை மேல் சாதின்னு சொல்லிக்கிறவன் வந்து காதலித்து கைவிட்டாலோ இல்ல காதலித்து திருமணம் செய்து கொண்டாலோ ஆணவ கொலை நடக்கிறது இல்லை. ஆனா மேல் சாதின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சாதியில இருக்கிற ஒரு பெண்ணை அதை விட படிநிலையில ஒரு படி கீழே இருக்கக்கூடிய சாதியாக இருந்தா கூட அப்பவும் கொலை நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க நண்பர் ஒருத்தர், 2 இடைநிலை சாதிகள், ஒருத்தங்க மறவர் நினைக்கிறேன், இன்னொருத்தங்க கோணார் நினைக்கிறேன். அதுல பையன் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பொண்ணையும் வேற எங்கேயோ வேலை பார்க்குறாங்க. 2 வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறமும் கொலை நடக்குது. அந்த பையனுக்கு அசிங்கமா இருக்குதான், அந்த பொண்ணோட தம்பிக்கு. அவன் 10ஆம் கிளாஸ் இன்னும் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்க பையன் இந்த போய் வெட்டி, அதுவும் வெட்டுறதும் எப்படி வெட்டிருக்காங்கன்னா ப்ரொஃபஷனலா கணுக்காலில் வெட்டி அவனை ஓட விடாம பண்ணி அதுக்கப்புறமா வெட்டியிருக்காங்க. அவன் செத்துட்டான்னு தெரிஞ்சோடனே அந்த பொண்ணு தூக்கு மாட்டி செத்துருச்சு. இப்ப 2 பேரும் போயிட்டாங்களா, இந்த பையன் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ மிச்சம் என்னாச்சு? மாப்பிள்ளை வெட்டி கொல்லப்பட்டார், பொண்ணு தூக்கு மாட்டி செத்தியாச்சு, வெட்டி கொண்ட மச்சான் ஜெயிலுக்கு போயாச்சு. அப்ப இங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா,
அந்த பையனுக்கு தானே ஏற்க முடியாது, அந்த காதலை ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க பெற்றோர்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க, அவங்க 2 பேரும் பேசி அந்த கல்யாணத்தை வந்து சம்மதிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் இருக்கத்தானே செய்யுது. அவனுக்கு ஸ்கூல்ல அவமானமா இருக்குதான். உங்க அக்கா வந்து இப்படி ஒருத்தவங்க கூட சுத்திட்டு இருக்கிறான்னு எல்லாரும் பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. கூட படிக்கிற அதாவது 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு இப்படி ஒரு மனநிலை இருக்கு அப்படின்றது கேட்கவே பயமா இருக்கு. என்ன மாதிரி ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. அந்த பெண்களை தங்களது ப்ராப்பர்ட்டியா பாக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு தனி மனுஷி, அவளுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு, அவளுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், அவளுக்குன்னு சில வெறுப்புகள் இருக்கும், விருப்புகள் இருக்கும். உனக்கு இருக்கிற மாதிரி எல்லா விதமான ஃபீலிங்கும் அவளுக்கும் இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு பாக்குறது இல்லை. அந்த சாதியை சேர்ந்த அவங்க பெற்றோரோ இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பியோ யாருமே பாக்குறது இல்லை. அவங்க பாக்குறது எப்படி பாக்குறான்னா, வீட்டுல கட்டி போட்டிருக்க மாடு மாதிரி பாக்குறான். என் வீட்டு மாடை எப்படி வந்து இல்ல என் வீட்டு வயல்ல எப்படி மாடு வந்து மேய்ஞ்சுது அப்படின்ற மாதிரி உயிரற்ற ஒரு பொருளாக, அதாவது உணர்வற்ற ஒரு பொருளாக பெண்களை தங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியா பாக்குறாங்க. அங்கதான் இந்த சாதி பிரச்சனையே வருது. அதனாலதான் கீழ் சாதிக்காரன் ப்ராப்பர்ட்டிய பொண்ணு ஒருத்தவன் மேல் சாதிக்காரன் ஏதாவது பண்ணிட்டா கூட என்ன சொல்லிடுறாங்க, அது பண்ணலாம் விடு அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாங்க. இது மாத்தி இது வந்து அப்பவே சொன்னாருங்க நம்ம அம்பேத்கர், அனுலோபம் பிரதிலோபம் அப்படின்றத பத்தி விரிவா அவர் எழுதியிருப்பார். மேல் சாதி ஆண் என்பவன் வருணத்தில் மேல் வருணத்தை சார்ந்த ஒருவன் கீழ் வருணத்தை சார்ந்த பெண்ணை உடலுறவு கொண்டான்னா அதுக்கு குற்றம் இல்லை. ஆனா அது ரிவர்ஸ்ல நடந்ததுன்னா அது மிகப்பெரிய பாவம், அவர்கள்லாம் சண்டாளர்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த கவின் அப்படிங்கிற பையனும் அந்த பொண்ணும் ஒன்னா படிச்சிருக்கிறாங்க. இப்ப தூத்துக்குடியில அவங்க பெற்றோர்கள் வந்து பணி செய்யும் போது அங்க ஒன்னா படிச்சிருக்கிறாங்க, ஏற்கனவே பழகி இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு காதல் வந்திருக்குது என்பதாகத்தான் வந்து சொல்லப்படுது. அந்த சுர்ஜித்துங்கிற பையன் கூட வந்து சொல்றான், நாங்க வந்து அந்த பொண்ணையும் எச்சரிச்சேன், பையனையும் எச்சரிச்சேன், அவங்க கேட்கல, அதனாலதான் மீறி கொன்ன அப்படின்ற மாதிரி அவனும் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறான். ஆனா அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறாங்க, அந்த மருத்துவம் படித்த பெண், அந்த கவினுடைய காதலி, அவன் காதலித்ததாக சொல்லக்கூடிய பெண், அவங்க வந்து நான் லவ்வே பண்ணல என்பது போல செய்திகள் வருது. இருக்கலாமே, ஃப்ரெண்டா கூட பழகி இருக்கலாம். 10 வருஷமா ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்கன்றதுனால லவ் பண்ணி தான் ஆயிருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஒருவேளை அந்த பொண்ணு சொல்றது சரியா உண்மையா கூட இருக்கலாம், லவ் பண்ணாம கூட இருக்கலாம். அதான் சொல்லனே, லவ் பண்ணாமையே அந்த பையன் வெட்டியிருக்கலாம். இங்க பாருங்க, லவ் பண்ணி 2 குடும்பமும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த தம்பி போய் வெட்டியிருக்கான். அப்ப இங்க பிரச்சனை வந்து இந்த இளைஞர்கள் மனநிலையில தான் இருக்கு. இப்போ அந்த பையன் வந்து அந்த அக்காவை மிரட்டி இருக்கிறான், லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்றது வாக்குமூலமா சொல்லியிருக்கிறான். அக்காவை மிரட்டுறதுக்கு நீ யாரா அப்படின்னு அந்த அக்கா அன்னைக்கே 2 அப்பா அப்படி இருந்ததுன்னா பேசாம இருந்திருப்பான். இல்ல அவங்க அப்பா அம்மா 2 அப்படி இருந்தாங்கன்னா பேசாம இருந்திருப்பான். இவர் என்ன பெரிய பருப்பா, இவரு குடும்ப மானத்தை காப்பாத்துறாருன்னு. இல்ல வீட்டுல 2 பேர் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த 2 பேரும் அந்த பிள்ளைய எப்படி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தானே பேச்சே, கேள்வியே. 2 அரசு அதிகாரிகளாக ஒருத்தர் பதவிக்கு போகணும்னா முதல்ல அதுக்கு படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், ட்ரைனிங் எடுக்கணும், உள்ள போயிருக்காங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா இன்னும் அந்த புத்தி வெளியே வராத அளவுக்கு பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்கன்னா இதை வந்து செய்யறது வேற யாருங்க? இப்போ அந்த பையனுடைய அப்பா அம்மா அவங்க வந்து அரசு ஊழியர்கள், அவங்க காவல்துறை அதிகாரிகளா இருக்கிறாங்க. அவங்க சம்பந்தப்பட்டதாக எதுவும் வாக்குமூலத்துல அவங்க சொல்லப்படலைன்னும் போது அவங்கள போய் வந்து தேவையில்லாம சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறது அப்படின்றது அவசியம். அப்ப அவங்கள வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து போராட்டம் நடத்துறாங்க. இப்போ அவங்க வந்து அதை செஞ்சிருப்பாங்கன்னு எப்படி நம்புறது? விசாரணை முடிகிற வரை சஸ்பென்ஷன்ல வச்சிருப்பாங்க. அது என்னன்றத பின்னாடி தான் பார்க்கணும். பையன் வந்து எப்படி வளர்ந்துருக்கான்றதை இவங்க எப்படி கவனிக்காம இருந்தாங்க? இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஒரு பையன் 23 இயர்ஸ்னா என்ன அர்த்தம்? 2K கிட் அப்படின்னு பெருமையா பேசிக்கிறாங்கல்ல. நாங்கெல்லாம் 2K கிட், ஜென் ஜி, நாங்கெல்லாம் அடுத்த தலைமுறை, நீங்கெல்லாம் பூமர், நீங்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்லாம் பேசிக்கிறாங்களே. இந்த பையன் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கான்? இவனும் 2K கிட்ஸ் தானே. ஒரு 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் மனசுலயும் அந்த சாதிய வன்மம் இருக்கு. அந்த பையன் 10ஆம் கிளாஸ், இன்னொரு பையன் இப்ப நம்ம சொன்ன சம்பவம், அவனும் இப்ப 2000 அப்புறம் பிறந்தவன் தானே. இந்த 2000க்கு பிறகு புதிய மில்லேனியத்துல பிறந்த பிள்ளைங்களையே இன்னும் அந்த சாதி வெறியில இருக்குன்னா இதுக்கு அரசாங்கம் சீரியஸாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாகணும். திராவிட இயக்கம் வந்து சாதி ஒழிப்புக்காக உருவான இயக்கம், சாதி ஒழிப்பை லட்சியமாக கொண்ட இயக்கம், சாதி ஒழிப்பே எங்களுக்கு முதன்மையானது அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கிறாரு, அண்ணா சொல்லியிருக்கிறாரு, கலைஞர் சொல்லியிருக்கிறாரு. அதன் வழி வந்த திமுக, அதிமுக தான் தொடர்ந்து 60 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியிருக்கிறாங்க. அப்படின்னா
இப்போ திராவிட ஆட்சி நம்ம பெருமையா பேசுறோம், 60 ஆண்டுல வந்து நாங்க இவ்வளவு சாதிச்சிருக்கிறோம், அதை செஞ்சிருக்கிறோம், இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கும், நம்பர் 2 இருக்கும், நிறைய சாதனைகளை சொல்றோம். ஆனா சாதி ஒழிப்புங்கிற விஷயத்துல நம்ம தோத்து போயிட்டோமோ, இந்த ஆணவ கொலை அப்படிங்கிற விஷயத்துல நம்ம மொத்தமா ஃபெயிலியர் ஆயிட்டோமோ அப்படின்னு தோணுது. இங்க யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா சனாதனவாதிகள் தான் சொல்லுவாங்க. நீங்க 1000 வருஷம் 2000 வருஷமா குப்பையை கொட்டி வைப்பீங்க, 60 வருஷம் ஆகி இன்னும் அந்த குப்பையை நீ கிளீன் பண்ணலையா அப்படின்னு என்னைய பார்த்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? குப்பையை போட்டதே நீ தானடா, இன்னும் போட்டுக்கிட்டு வேற இருக்கிற. 2000 வருஷமா குப்பையை கொட்டிட்டு இருக்கிறது நீ, 60 வருஷமா நாங்க தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கிளீன் பண்ண நீ மறுபடியும் குப்பையை போட்டுக்கிட்டு தானே இருக்கிற. சும்மா இருக்கிற ஒவ்வொருத்தனையும் தூண்டி விட்டு நீ எல்லாம் சத்திரிய பரம்பரை, நீ ஆண்டா பரம்பரை, நீ வெண்ணி குண்டான்ல வந்த பரம்பரைன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையை சொல்லிட்டு இன்னும் குப்பையை அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறது நீ. குப்பையை போட்டுவிட்டு நீ ஏன் கிளீன் பண்ணலன்னு எங்களை பார்த்து கேட்டா என்ன பண்ண முடியும்? ஆட்சிக்கு வந்து 60 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படலை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை தானே. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு விஷயத்த நம்புறேன் அப்படின்றப்போ என் நம்பிக்கை சரி அப்படின்னு நிரூபிப்பதற்காக நான் ஏதாவது ஒரு ஆதாரத்தை தேடுவேன், இல்லை ஏதாவது ஒரு கதையை சொல்லுவேன், ஏதாவது ஒன்று சொல்லி நான் செய்வது நியாயம் அப்படின்னு நியாயப்படுத்த பார்ப்பேன். இதை நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்களேன், உடனே சொல்லுங்க இந்த டாக்டர்கிட்ட போக ரொம்ப சூப்பரா பார்ப்பாரு அப்படின்னு. ஏன்னா அவர் அந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்துருப்பாரு, அவருக்கு ஒரு நம்பிக்கை இந்த டாக்டர்கிட்ட போனா சரியாயிடும். இது ஒத்துக்கலாம். இந்த கோயிலுக்கு போனா எனக்கு எல்லாம் நடக்குதுன்னு அடுத்த ஸ்டேஜ்ல ஒருத்தன் வருவான். அதை ஒத்துக்க முடியாதுன்னா கூட அதனால பெரிய நஷ்டம் கிடையாது. இது என்ன ஆகுது? இந்த சாதி தான் ஒசந்ததுன்னு ஒருத்தன் சொல்லிக் கொடுக்குறான். யார் சொல்லிக் கொடுக்குறா? பாப்பான் தான் சொல்லிக் கொடுக்குறான். அதை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் சாதி சங்கம்னு ஒருத்தன் அமைக்கிறான். அந்த சாதி சங்கத்துக்காரனுக்கு என்ன பிரச்சனை? இந்த சாதின்ற விஷயத்த அந்த சாதியை சேர்ந்த இளைஞர்கள் மறுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவனுக்கு வேலை இல்லை. அவன் அந்த சாதி சங்கத்தை வச்சுட்டு தான் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏட்ட போய் எலெக்ஷன் வரும்போது எங்க சாதிக்காரங்களை உங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறேன், எனக்கு ஏதாவது மீட்டருக்கு மேல ஏதாவது பார்த்து போடுங்கன்னு அவன் கேட்கறதுக்கு போறான். அப்ப இது எல்லாமே சமூகத்தோட சேர்ந்து ஒரே குட்டையில ஊறின மட்டம் மாதிரி இருக்கும்போது நாம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, வயசானவனுக்கு சாதிய மறுப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சொல்லணும். மார்க்கெட்டிங்ல அதான் ஒன்று சொல்லுவாங்க, கேட்ச் தம் யங் அப்படின்னு. அந்த கேட்ச் தம் யங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து ஒரு பொருளை வந்து அவங்கள பயன்படுத்த வைக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க புதுசா மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்க, ஒரு டூத் பேஸ்ட்னு வச்சுப்போம். ஒரு 60 வயசு தாத்தாட்ட போய் நீங்க அதை ப்ரொமோட் பண்றதை விட 6 வயசு குழந்தைக்கு ப்ரொமோட் பண்ணீங்கன்னா அந்த குழந்தை இன்னொரு 50 வருஷத்துக்கு அந்த டூத் பேஸ்ட வாங்கும். அப்ப அதை யார் சரியா செய்யறது? கேட்ச் தம் யங் அப்படிங்கிறத பார்ப்பனர்கள் தான் செஞ்சிட்டு இருக்கான். சும்மா இருக்கிற பிள்ளைய கூப்பிட்டு நீங்க கோயிலுக்கு போவீங்க, போனோடனே சொல்ல எவ்வளவு திவ்யமா கும்பிடுறா பாருங்க அப்படிமா. உடனே ஆஹா நம்ம பிள்ளை ரொம்ப பக்திமா. சின்ன குழந்தை, நீ ரைம் சொல்லி கொடுத்தா ரைம் சொல்லும், டான்ஸ் ஆடுன்னு சொன்னா டான்ஸ் ஆடும், சாமி கும்பிடுன்னு சொன்னா சாமி கும்பிடும். அப்ப அந்த சின்ன வயசுலயே அங்க கொண்டு போய் சேர்த்துடுறீங்க. அதோட சேர்த்து அந்த சாதியும் சேர்த்து சொல்லி கொடுத்துறீங்க. அப்ப திரும்ப 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 என்ன சொல்லி கொடுக்குறீங்க? நமக்கு இந்த மதம் தான் முக்கியம், நமக்கு இந்த சாதி தான் முக்கியம், இந்த சாதியை பொறுத்தவரை நமக்கு பொண்ணு தான் முக்கியம். இப்போ படத்துல டைலாக் வச்சிருக்கேன், என் மண்ணை தொட்டா பொண்ணை தொட்டா விட மாட்டேன். இப்பவும் சில லூசுங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பைக் என் பொண்டாட்டி மாதிரி, நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன். அது பொண்டாட்டியா பைக்கா? அப்போ மனைவியை நீ வந்து ஒரு அக்ரிணியா பாக்குறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவன் வந்து ஒய்ஃபை வசதியா சொல்லல, பைக்கோட கம்பேர் பண்ணி ஒய்ஃபை வந்து மட்டமா சொல்றான். இல்ல இப்ப இந்த ஆணவ கொலையில நம்ம வந்து திமுக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம், ஆனா இவங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சமூகத்துல தான் நடக்குது. ஸ்டாலின் தான் காரணம், உதயநிதி தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த பிரச்சனையை தீர்க்கணும்ல. விழிப்புணர்வு தான் கொண்டாட முடியும். விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். விழிப்புணர்வை கொண்டு வரணும்னா ஆண் பெண் சமம் அப்படிங்கிறத ஸ்கூல்ல இருந்து சொல்லிக் கொடுக்கணும். நீங்க அங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு சாதிகாரன் ஒரு சாதிகாரனை ஒடுக்கும் போது இந்த சாதிகாரன் என்ன சொல்றான்னா, நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் நமக்கு விடுதலை அப்படின்றான். அது கரெக்ட், இவன் அடி வாங்குறான். அதே நேரத்துல இவன் என்ன சொல்றான், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் நமக்கு ஸ்ட்ராங்கு, அப்பதான் நம்ம அடிக்க முடியும் அவனை நம்ம அடிக்காம போனா நமக்கு பெருமை இல்லை அப்படின்னு இவன் சொல்லி கொடுக்குறான். அப்ப எல்லாருமே என்ன சொல்றான், நம்ம சாதியோட ஒன்னா இருந்தாதான் நல்லது, ஒன்னா இருந்தாதான் நல்லது, ஒன்னா இருந்தாதான் நல்லதுன்றான். இதை கேட்கறவனுக்கு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட பர்சனல் அச்சீவ்மெண்ட்னு உலகத்துல எதுவுமே இருக்காது. அவனுக்கு 3 வேளை சோத்தை தாண்டி வேற ஒன்றும் இருக்காது. அப்ப எல்லா மனிதனுக்கும் தான் சிறந்தவன், தான் ஒரு சிறப்பானவன், நான் இந்த உலகத்துல ஸ்பெஷல் அப்படின்னு எல்லாவனும் நம்புறான், எல்லாவனும் நம்ப விருப்பப்படுறான். அப்படி நம்ப விருப்பப்படும் போது அவனுக்கு அடையாளம் தேடும் போது அவனுக்கு கிடைக்கிற ஒரே அடையாளம், கிடைக்கக்கூடிய அடையாளம் இந்த சாதி தான். அதாவது இந்த பசங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தோம்னா போதும், நீ ஆணாக பிறப்பதற்கு, நீ ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறப்பதற்கு
நீ என்ன முயற்சி செஞ்ச? உன்னோட முயற்சியில ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீ பெருமைப்படலாம். நான் பாரு சொந்தமா யோசிச்சு ஒரு கதை எழுதுனேன், ஒரு கவிதை எழுதுனேன், ஒரு படம் வரைஞ்சேன், ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பாடியை டெவலப் பண்ண, படிச்சு மார்க் வாங்கினேன், இதுக்கு எல்லாத்துக்கும் நீ பெருமைப்படலாம். ஏன்னா அது எல்லாத்தையும் உன்னோட உழைப்பு இருக்கு. நீ ஒரு ஆணாக ஒரு சாதியில் பிறந்ததுக்கு உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ஒண்ணுமே கிடையாது. அப்ப உன்னுடைய முயற்சி எதுவுமே இல்லாம நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு நீ எப்படி பெருமைப்படலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு புரிய வச்சா அப்ப முதல்ல அவன் பொண்ணுங்களை மதிக்க ஆரம்பிப்பான். இப்போ நம்ம பாடத்திட்டத்துல தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க தான் செய்யறோம். சாதியில் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி பாரதியார் பாட்டை சொல்லிக் கொடுக்க தான் செய்யறோம். சாதி இரண்டொழிய வேறு இல்லை, சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியார் இடாதொரு எழுதிவத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க தான் செய்யறோம். அதை படிச்சுட்டு வர்ற பிள்ளைகள் அப்படி அதை புரிஞ்சுட்டு மாதிரி தெரியலையே. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி 5 மார்க்குக்கு பரீட்சையில எழுதிட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். படிச்சவன் பூரா அறிவாளின்னு அவங்க சொன்னது, படிச்சது பூரா மண்டையில ஏறிச்சுன்னு அவங்க சொன்னது. படிப்புக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தன் பிள்ளைகளின் காதல் திருமணத்தை எதிர்க்கிறவங்க யாருங்க? எதிர்க்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. நீங்க எக்ஸம்ஷன்ஸை கொண்டாந்து எக்ஸாம்பிள்ல காட்டாதீங்க. விதி விலக்குகளை உதாரணமா காட்டக்கூடாது. ஒத்துக்கிறாங்கன்றது இருக்கு, அது விதி விலக்குகளா தான் இருக்கு, எல்லா இடத்துலயும் ஒத்துக்கிறது இல்லை. அப்ப அந்த ஒத்துக்காததெல்லாம் யாரு? என் வயதை ஒத்தவர்களுங்க. என் வயதை ஒத்தவர்கள் தான் இப்ப பெற்றோரா உட்காந்துக்கிட்டு ஒரு 20 வயசு 24 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை இன்னும் உங்களுக்கு இப்ப தெளிவா புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, என் வயதை ஒத்தவர்கள்னு நான் சொல்ற காரணம் என்னன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது இதே பெற்றோர்கள் என் வயதை ஒத்தவர்கள்னு சொல்றேன், அவங்களும் காலேஜ் தான் படிச்சிருப்பாங்க. ஒரு வருஷம் முன்னாயோ ஒரு வருஷம் பின்னையோ படிச்சிருப்பாங்க. நாங்கெல்லாம் யாரு? இதயம் படத்தை பார்த்து முரளிக்காக ஐயோ பாவம் அவன் எப்படா அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவான் அப்படின்னு ஏங்கி அந்த படத்தை பார்த்தோம். அப்படி பார்த்தா உங்க தலைமுறை தான் காதல் படங்களா பார்த்து வளர்ந்த தலைமுறை. காதல் கோட்டை, காதலுக்கு மரியாதை, காதல் தேசம், காதல் பாடல்கள்னு கேட்டு வளர்ந்தவங்க, காதலை கொண்டாடி வந்த தலைமுறை. அந்த தலைமுறையில வந்தவங்க தான் இன்னைக்கு காதலுக்கு எதிராக, இன்னைக்கு 50 வயசு 60 வயசுல காதலுக்கு எதிராக நிக்கிறாங்க. அப்படின்னா அதை எப்படி பார்க்கிறது? காதல் கோட்டையில அஜித்தும் தேவயானும் எப்படா சேருவாங்க அப்படின்னு ஏங்கி ஏங்கி பார்த்துட்டு இருந்தோம் நாங்க. அந்த அந்த கல்லூரி மாணவர்கள் தான் இப்ப பெற்றோரா இருக்காங்க. இப்ப காதலை மறுப்பவர்கள் தான் அவங்க ஏதோ பிறந்ததுல இருந்தே பழம் பஞ்சாங்கமா இருந்தாங்க அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அவங்களும் கல்லூரி படிச்சாங்க, அவங்களும் என்ன மாதிரியே. நான் திருநெல்வேலியில இதயம் படம் பார்த்தேன்னா அவர் மதுரையில இதயம் படம் பார்த்திருப்பாரு, இன்னொருத்தர் விழுப்புரத்துல காதல் கூட படம் பார்த்திருப்பாரு. இந்த பெற்றோர் தான் இன்னைக்கு இப்ப தான் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அஜித்தும் தேவயானி சேரணும், முரளியும் ஹீராவும் ஹீரா போய் முரளி போய் எப்படியாவது ஹீராட்ட சொல்லிடணும், இல்ல நீயாவது அவன்கிட்ட போய் பேச அப்படின்ற அளவுக்கு தியேட்டர்ல கொந்தளிச்சவங்க அவங்கதான் இன்னைக்கு மாட்டேன்னு சொல்றாங்கன்னா அப்ப நடுவுல என்ன நடந்துச்சு? நான் அப்படி இல்லை. நான் இன்னைக்கும் அஜித் தேவயானி சேர்ந்தா சந்தோஷம் தான் சொல்றேன். நான் அந்த அஜித் தேவயானியும் என் பிள்ளையா இருந்தாலும் சந்தோஷம் தான் நான் சொல்றேன். உங்களுக்கு வந்த கருத்தோ கண்ணோட்டமோ அந்த புரிதலோ மத்தவங்களுக்கு போய் சேரலையே. ஏமா சேரல? என்ன தப்பு நடந்தது? எங்கேயோ தப்பு நடந்திருக்குல்ல. ஒரு காலகட்டத்துல நான் எந்த விஷயத்த ரசிச்சனோ, நான் எப்படி உடை உடுத்தினோ, நான் எந்த வகை உணவுகளை விரும்பி சாப்பிட்டேனோ அதையே சாப்பிட்ட இன்னொரு வேறு சில நபர்கள்லாம் இன்னொரு 30-40 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அவங்க வேற மாதிரி இருக்காங்க, நான் வேற மாதிரி இருக்கேன். இந்த மாற்றம் அவங்க ஏன் வேற மாதிரி மாறினாங்க? காதலை கொண்டாடியவர்கள் தானே அவங்க. அவங்களும் ஒரு லேடிஸ் காலேஜ் பஸ் வருமா, அந்த காலேஜ் பஸ் எப்படா வரும்னு ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்து வந்தானே. அவன் எப்படி மாறினான்? நம்ம நிறைய விஷயம் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். எல்லா பெற்றோரும் சொல்றது எனக்கு கிடைக்காதெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு. உனக்கு கிடைக்காத காதல் உன் பிள்ளைக்கு கிடைச்சா கொடுக்க வேண்டியதுன்னு ஏன் கொடுக்க மாட்டாங்க? கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இப்ப எங்க அப்பா செட்ல உள்ள ஆளுங்க யாராவது காதலுக்கு எதிராக நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க எல்லாம் பழைய ஆளுங்க, 50களுக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்படின்னு. இவங்க எல்லாம் 70-80ல பிறந்தவங்க தானே இப்போ பெற்றோரா இருக்காங்க. 70-80களில் பிறந்த பெற்றோர்கள் எப்படி இப்படி மாறுறாங்க? ஒரே ப்ராப்ளம், ஐடென்டிட்டி கிரைசிஸ். 2வது பெண்களை மதிக்க தெரியாது, பெண்களை ஒரு மனித உயிராக பார்க்க தெரியாது. அதுதான் பிரச்சனையே. ஆண் பெண் சமம் அப்படிங்கிற இடம் வந்தால் மட்டும்தான். ஒரு ஆண் என்ன சொல்றாங்க, இப்பவும் என்ன சொல்றாங்க, அவன் ஆம்பளை அப்படிதான் இருப்பான், யாராவது அவன் மனுஷன் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்களா? மனிதர்களுக்கு காதல் என்பது இயல்பான ஒன்று, அதை தடை செய்வதுதான் தப்பு.
அப்ப எங்க பிரச்சனை வருதுன்னா, இந்த கால ஓட்டத்தில் இவர்கள் வந்து அப்படியே எங்கேயோ மடை மாறி தடம் புரண்டு எங்கேயோ போயிட்டாங்க. போய் அந்த சாக்கடைக்குள்ள விழுந்துட்டாங்க, சாதிய சாக்கடைக்குள்ள. எதனால விழுந்தாங்கன்னா, இவங்களுக்கு வேறு அடையாளம் எதுவும் இல்லாம போயிடுச்சு. பர்சனலான அடையாளம்ன்றது எதுவும் இல்லாம போச்சு. அதாவது தன் மீது தன்னம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. தன் மீது தன்னம்பிக்கை இருந்திருந்தா எதா இருந்தாலும் என்னால பாத்துக்க முடியும் அப்படின்னு தைரியம் சொல்லுவாங்க. இல்ல இல்லைங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு பொண்ணு கிடைக்காது. டேய், முதல்ல இவங்களுக்கே பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கல, இதுல இருந்து பேரம்பேத்திக்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு போயிட்டான். அந்த பேரம்பேத்திக்கெல்லாம் கல்யாணம் போது நீ இருக்க மாட்டே, நீ போய் சேர்ந்துருவ. இல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மை என்னன்னா, இவர்கள் பார்வைக்கு காரணமே இவர்களுக்கு அடையாளம் இல்லாமல், அடையாள சிக்கலின் காரணமாக. நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுங்களேங்க, எதுக்கு இவன் லட்சக்கணக்காக செலவு பண்ணி கல்யாணம் பண்றான்? ஏன்னா அந்த ஒரு மேடையை தவிர வேற மேடையே கிடைக்காது இவனுக்கு. இவன் முதல்ல ஏறின மேடை அவனோட கல்யாண மேடையா இருக்கும். ரெண்டாவது ஏறின மேடை வந்து அவன் பொண்ணு இல்ல பையனுக்கு நடக்கிற கல்யாண மேடையா இருக்கும். அவ்வளவுதான் வாழ்க்கையில் அவன் பாக்குற மேடையே. அப்ப அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ். அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல அவன் சாதி தான் தன்னுடைய அடையாளம்னு போயிட்டான். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லணும், நம்ம எங்களை போன்ற முற்போக்கு பேசக்கூடியவர்கள், பெரியாரியவாதிகள் எல்லாரையுமே சேர்த்தே தான் நான் சொல்றேன். இது ஒரு எலைட் சொசைட்டி மாதிரி ஆயிட்டாங்க. நாங்கெல்லாம் சாதி பார்க்க மாட்டோம், நாங்கெல்லாம் மேல் சாதி, நீங்கெல்லாம் சாதி பார்க்குறீங்க, நீங்கெல்லாம் கீழ் சாதி, உங்கள்ட்ட வந்து பேச மாட்டோம் அப்படின்னு ஆயிட்டாங்க. பெரியார் எல்லா சாதி மாநாட்டிலையும் போய் பேசுவாரு. இப்ப அதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை. என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு 5 குரூப்ல இருக்கு நம்பர். எல்லாரும் முற்போக்கு கருத்து பேசுறவங்க. முற்போக்கு கருத்து பேசுறவங்களே ஒரு குரூப் போட்டு நம்மளே அதை பத்தி பேசி பேசி என்ன ஆகுது? வெளியே தானே போய் பேசணும். பெரியார் எல்லாரும் சமம்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? அது எனக்கே தெரியுமே. அதை என்கிட்டயே சொல்லி என்ன ஆகுது? அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எல்லாம் தெரியாதனாலும் ஓரளவுக்கு அது தெரியும்ல. அதை என்கிட்ட சொல்லி என்ன ஆகுது? அதை யார்கிட்ட சொல்லணும்? மக்களோடு போய் உரையாடணும். மக்கள்கிட்ட உரையாடுறதை விட்டுட்டு அதான் அது என்ன ஆகுதுன்னா, அவங்கவுங்க தனியா குரூப் வச்சுக்கிறாங்க. நாம பழனி முருகன் குரூப் அப்படின்னு ஒருத்தவங்க வச்சுக்கிறாங்க, இன்னொருத்தர் ஐயப்பா குரூப்னு ஒருத்தவங்க வச்சுக்கிறாங்க, ஒரு சாதி குரூப்னு ஒருத்தவங்க வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நம்ம சாதியில என்னெல்லாம் பெருமை தெரியுமா அவங்க பேசுற மாதிரி இங்க முற்போக்குவாதிகளும் பெரியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நீங்க வாட்ஸ்அப்ல இங்க குரூப்புக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறோம். வெளியே போய் பேசணும். வெளியே போய் பேசுறது நின்று போச்சு. வெளியே போய் பேசுறது நின்று போனதுனால சாதி மறுபடியும் முளைச்சிக்கிட்டு வருது. எனக்கு அழுக்கு வந்து எப்பவுமே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிளீன் பண்ணாம இருக்கிற வரை நம்ம தான் கிளீன் பண்ணி முடிச்சிட்டோமே, சுத்தமா ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கிளீன் பண்ணா நாளைக்கும் குப்பை சேரும், நாளாகலைச்சும் சேரும், டெய்லி கிளீன் பண்ணி ஆகணும். அப்ப டெய்லி கிளீன் பண்ணா இதை வந்து அரசாங்கமே இதை வந்து ஒரு பெரிய நடவடிக்கை மாதிரி எடுத்து செய்யலாம். உதாரணத்துக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவின்னு கொடுக்கலாம். போன தேர்தலிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு வந்து நிதி உதவியை வந்து அதிகரிச்சு தரோம் அப்படின்னு சொன்னதே பெரிய பிரச்சனையாகி சர்ச்சையாகி கொங்கு மண்டலத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பே ஏற்படுத்துச்சு. அப்போ அது ஒரு தேர்தல் கட்சிக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க கொங்கு பெல்ட்ல தான் முதல்ல இந்த கேம்பெயின் ஆரம்பிக்கணும். சாதின்றதுல பெருமை இல்லடா அப்படிங்கிற விஷயத்த கொங்கு பெல்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ எங்க பிரச்சனை அடர்த்தியா இருக்கோ அந்த இடத்துல முதல்ல சிக்கலை சரி பண்ணுங்க. அதாவது இதுக்கு வந்து அரசாங்கம் சட்டம் போட்டெல்லாம் சரி பண்ண முடியாது. அதான் சொல்லுவாங்களே, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே தான் இருக்கும். அவன் வேற ஒரு திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ மனநிலையில் மாற்றம் வராத வர இது மாறவே மாறாது. அப்படின்னா மனநிலையில் மாற்றம் வருவதற்கு என்ன செய்யணும்? பள்ளிகள்ல இருந்து தொடங்கணும். நீங்க இருக்கக்கூடிய 40 வயசு ஆள்கிட்ட போய் இப்ப சொல்லி அவனை திருத்தி என்ன பண்ண போறீங்க? அவன் மிஞ்சி போன இன்னொரு 20 வருஷத்துல அவன் செத்துருவான். அப்ப பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பிச்சு பெண்களை ஏன் மதிக்க வேண்டும், எப்படி மதிக்க வேண்டும். நம்மகிட்ட இன்னைக்கும் ஒரு சிக்கல் இருக்குங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றோம்னு வச்சுக்கீங்களேன், எப்படி சொல்லுவோம்? இப்படி கலைஞர் இப்படி ஒண்ணு சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படிமா. அடுத்தால ஜெயலலிதாவை பத்தி சொல்றதா இருந்தா, ஜெயலலிதா இப்படி சொல்லி இருக்கு தெரியுமா அப்படிமா. பெண்களை குறித்து பேசும்போது அக்ரிணையில பேசுறோம். ஜெயலலிதா இப்படி பண்ணியிருக்கு தெரியுமா அப்படின்றோம். ஜெயலலிதா இப்படி பண்ணியிருக்காங்கன்னு கலைஞர் சொல்ற மாதிரியே சொல்லணும்ல. பொதுவெளியில இன்னும் நிறைய பேர்கிட்ட அந்த ஒரு மோசமான பழக்கம் இருக்கு. என் பொண்டாட்டி சொல்லிச்சு அப்படிம்பாங்க. இன்னொரு நபர் கிட்ட பேசும்போது தன் வாழ்க்கை இணையரை பற்றி குறிப்பிட்டு சொல்லும் போது அக்ரிணையில பேசுறாங்க. என் பொண்டாட்டி சொல்லிச்சு. யாராவது பெண்கள் பேசும்போது என் புருஷன் சொல்லிச்சு அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப எங்க சிக்கல் இருக்குன்னா, இங்க மண்டக்குள்ள சிக்கல் இருக்குது. பெண்கள் வந்து நம்மளை விட மாட்டோம் அப்படின்னு ஆண்கள் மத்தியில
நான் எதுக்கு பெரிய உதாரணமா கலைஞர் ஜெயலலிதான்னு போயிட்டேன்னா அங்கேயே அப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம்னா அப்ப மற்ற இடங்கள்ல எப்படி பேசுவோம்? பெண்கள் குறித்து பொதுவான ஒரு கண்ணோட்டம் நம்ம இன்னும் அந்த ஆணாதிக்க சிந்தனை போகாத காரணத்தினால் அந்த ஆணாதிக்கத்தோடு சேர்ந்து சாதியும் சேர்ந்து ஒட்டிக்குது. ஓகே, நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.